எப்படி இந்த ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, நம்மளுக்கு வர வேண்டிய நிதியையோ சட்டமைப்பின் அடிப்படையில் நம்மளுக்கு இருக்க வேண்டிய உரிமையையோ கொடுக்காமல் நம்மளை துன்பத்திலும் நம் மக்கள் முன்னேற்றத்தை பின்தங்க வைக்கும் வகையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றது இந்த முக்கிய நடவடிக்கையை எடுத்துக்காட்டும் வகையில் பல உதாரணங்கள் இங்கே ஏற்கனவே கூறப்பட்டிருக்கின்றன. ஆனால் அடிப்படையாக நான் சொல்ல வேண்டியது, இந்த அரசாங்கமே பொருளாதாரத்திலும் சமுதாய முன்னேற்றத்திலும் தவறான பாதையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் சென்று கொண்டிருக்கிற அரசாங்கம். இவங்களுக்கு அடிப்படை பொருளாதார மேலாண்மையும் தெரியவில்லை. அதோட கொடூரம், மக்கள் நலன் இவங்களுக்கு அக்கறையே இல்லை. தேர்தலை ஜெயிக்கணும், அதனால் கட்சிக்கும் பல வகையிலும் அவங்க நிதியை சேர்க்கணும் என்றுதான் அவங்களுடைய இலக்கு. அதை தாண்டிவிட்டால் அவர்களுடைய நண்பர்கள் அதானி அம்பானிக்கு எப்படியாவது நாட்டை வித்திடணும். மக்களுடைய முன்னேற்றத்தில் எந்த ஒரு அக்கறையும் இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல். நான் பல உதாரணம் கூறலாம். ₹1 மதிப்புன்னா 10 பைசா விலையில் விற்கிறது. கச்சா எண்ணெய் ரஷ்ய நாட்டிலிருந்து வாங்கி உலக சந்தையில் இருக்கிறதோட குறைந்த விலையில் வாங்கும்போது அந்த பலன் மக்களுக்கு சென்று 1 பைசா கூட செல்லாமல் முழுமையாக அதானி அம்பானி கச்சா எண்ணெய் ரிஃபைனரிக்கு மட்டும் அந்த பலன் கிடைத்து மக்களுடைய சொத்தை பறிக்கும் வகையில் செயல்பட்டது. 10 ஆண்டுகளாக கார்ப்பரேட்டுக்கு மேல் செலுத்தப்படும் வரியை கிட்டத்தட்ட 1/3 பங்கு குறைத்து அவங்களுடைய மொத்த வரி எடுக்கிறதை பல லட்சம் கோடியாக குறைத்து, அதே போல் இன்றைக்கு தனிநபர் வருமானத்திலும் யாரெல்லாம் கூடுதல் வருமானம் பெறுறார்களோ அவங்களுக்கெல்லாம் வரியை குறைக்கும் வகையில் 1 லட்சம் கோடிக்கு தனிநபர் வருமானம் பர்சனல் இன்கம் டேக்ஸை கட் பண்ணியிருக்காங்க. நான் கேட்குற கேள்வி, இந்தியாவில் சராசரி வருமானம் 2.5 இல்லை 2.25 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் 6 லட்சத்துலேருந்து 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வரி குறைவு கொடுத்தீர்கள்னா நீங்கள் பணக்காரருக்காக நடத்துகிற அரசா இல்லை ஏழைகளுக்காக நடத்துகிற அரசா என்றது இதே ஒரு உதாரணம் போதும். இந்த வரி குறைவால் 1 லட்சம் கோடி கிடைக்காமல் போகிற ஒன்றிய அரசாங்கம் அதை எங்கெல்லாம் மேக்கப் பண்ணுது, எங்கெல்லாம் செலவை வெட்டுது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 20-30 கோடி பல பொதுமக்களுக்கு போய் சேரும் செலவுகளில் இதே மாதிரி குறைத்து 1 லட்சம் கோடி முன்னேறினவர்களுக்கு சலுகையாக கொடுத்துட்டு 1 லட்சம் கோடி சாதாரண மக்கள், பொருளாதார அடித்தரத்தில் இருக்கிற மக்களிடம் பறித்து கொண்டு இந்த கார்ப்பரேட் சர்க்கார் ஒன்றிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேல் சொல்லுவேன், இந்திய வரலாற்றில் பணத்தை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தின அரசாங்கம் இவர்களை போல் இருந்ததே கிடையாது. அரசியல் எல்லா வகையிலும் அரசாங்கத்துடைய செயலை ஓரளவுக்கு திசை திருப்பும் என்றது ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதுக்காக தான் நாங்கள் அரசியலுக்கு வர்றோம். நாங்கள் நினைக்கிறோம், சமூக நீதிக்காக வந்தால் அதற்கு ஏற்ப திட்டங்களுக்கு தான் நம்ம கூடுதல் பணம் செலவு பண்ணணும், கூடுதல் சட்டம் உருவாக்கணும், கூடுதல் கவனம் செலுத்தணும். ஆனால் பணத்தை வைத்து வெறும் அரசியல் செய்கிற அரசாங்கம் இந்த பாஜக அரசாங்கம், இந்த மோடி அரசாங்கத்துக்கு மேல் காணக்கூட முடியாது உலக அளவில். முதலில் பலர் கூறியது போல் ₹1 வரி நம்ம செலுத்தினா நம்மளுக்கு 29 பைசா, யூபிக்கு 3, பீகாருக்கு 5. ஆனால் இதெல்லாம் ஒரு பங்கு தான். ஒன்றிய அரசாங்கம் செலவு செய்வது 4-5 தலைப்புகளில். வரியை பகிர்ந்து கொடுக்கிறது ஒரே ஒரு தலைப்பு தான். அதற்கு பிறகு சொல்றார்கள் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ், அதாவது ஒன்றிய அரசால் நிதி ஒதுக்கப்படுகிற திட்டங்கள். அந்த திட்டங்களில் பார்த்தீங்கன்னா யூபியில், பீகாரில் அவங்க அரசாங்கம் நடத்துகிற மாநிலங்கள் மட்டும்
எந்த திட்டங்களுக்கு ஒதுக்கலான்னு பார்க்குறாங்களோ அதை ஒதுக்குவாங்க. நம்மெல்லாம் முன்னேறினதுனால் அந்த திட்டத்தில் எந்த பைசாவும் நம்மளுக்கு கிடைக்காது. சரி, கல்வி திட்டங்கள் எல்லாருக்கும் செய்யணுன்றாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிக்கும் போது இல்லை வீட்டு வசதி திட்டம் ஆரம்பிக்கும் போது ஒன்றிய அரசு 1 ரூபா கொடுக்கும், நம்ம 50 பைசா கொடுக்கணும். 2 வருஷம் கழித்து அவங்க 50 பைசா கொடுப்பாங்க, நம்ம 1 ரூபா கொடுக்கணும். 4 வருஷம் கழித்து அவங்க 10 பைசா கொடுப்பாங்க, நம்ம 1 ரூபா 40 பைசா கொடுக்கணும். ஆனால் திட்டத்தின் பெயர் இன்னும் பிரதமருடைய திட்டம். 10 பைசா கொடுக்குறாங்க, நம்ம 1 ரூபா 40 பைசா கொடுக்குறோம், அது பிரதமரின் திட்டம். அதற்கு மேல் என்ன சொல்றாங்க, கல்வி திட்டத்தில் நாங்கள் கொடுக்கிற பணத்தை நீங்கள் பெறணும் என்றால் ஜனநாயக அமைப்புக்கு விரோதமாக, நம் மாநிலத்தில் உருவாக்குற சட்டத்துக்கு விரோதமாக, அவங்க சொல்ற சட்டத்தின் அடிப்படை இல்லாத கல்வி கொள்கையை, அவங்களுடைய விருப்ப கொள்கையை நம்ம ஏத்துக்கலைன்னா அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்களாம். இதோட ஒரு கொடூரமான அரசியல் கைமுறுக்கல் பணத்தை வைத்து எந்த அரசாங்கமும் வரலாற்றில் செய்ததில்லை, இந்தியாவில் மட்டுமில்லை, எந்த ஜனநாயக நாட்டிலும். அதற்கு மேல் வஞ்சனம், முதலீடு, கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்னா அவங்க மாநிலம் ஆளும் அரசாங்கங்களில் நிறைய பணத்தை கொடுப்பாங்க. 4 ஏர்போர்ட் திறப்பாங்க, 5 ஏர்போர்ட் திறப்பாங்க, 4 மெட்ரோ திறப்பாங்க, போகிறதுக்கு ஆள் கூட கிடையாது, அங்கெல்லாம் ஏர்போர்ட் வைப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்யணும்னா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய மெட்ரோவுக்கு பணம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் முக்கியம்னா, அவங்க நிதி கொடுக்குறாங்க இல்லைன்றது 2வது கேள்வி. அவங்க நிதி கொடுத்தால் அந்த ப்ராஜெக்டுக்கு, அந்த விமான நிலையத்துக்கு, அந்த மெட்ரோவுக்கு எடுக்கிற கடன் நம் கடன் எல்லைக்குள் உட்படாது. அது தனி கணக்கில் வச்சுக்கலாம். ஆனால் அவங்க பங்கு கொடுக்கலன்னா நம்மளுடைய கடன் எல்லைக்குள் உட்படும். அப்போ நம்ம சாதாரணமாக நம்மளுடைய திட்டத்துக்கு வாங்குற கடனை எடுக்க முடியாத சூழ்நிலை, அவங்க பங்கு போடாததனால் நம்மளை வஞ்சிக்கிறார்கள். புயல் வந்தால் இல்லை ஏதாவது பேரிடர் வந்தால் அவங்க ஆளும் மாநிலங்களில் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். இல்லை தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போகிற மாநிலங்களில் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். ஆனால் நம்ம மாநிலத்தில் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. எல்லா வகையிலும், முதலீட்டில், வரி பங்கில், சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸில், டிசாஸ்டர் ரிலீஃபில், பேரிடர் மீட்டு வர்றது பணத்தில், எல்லா வகையிலும் அவங்க பணத்தை அரசியல் ஆயுதமாக தான் பயன்படுத்துகிறார்களே தவிர ஒரு நல்ல குணத்தோடு எல்லோரும் வளர வேண்டும், ஏதோ ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் எதுவுமே அவங்க செய்கிறதில்லை. இந்த பணத்தை ஆயுதமாக பயன்படுத்துறது, சட்டத்துக்கு விரோதமாக, சட்டமைப்புக்கு விரோதமாக பயன்படுத்துறது, இது மட்டும் இல்லை. நேற்று நீங்கள் கவனித்திருக்கலாம், உச்சநீதிமன்றத்தில் நம்மளுடைய ஆளுநர்னு பேரில் ஒருத்தர் இருக்காரு, பஸ் கண்டக்டராக இருக்க வேண்டியவர் ஆளுநராக இருக்காருங்க. அவரை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க, 12 சட்டம், மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை காரணமும் சொல்லாமல், செயல்பாட்டுக்கும் கொண்டாடாமல், கையெழுத்தும் போடாமல் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ எதற்காக ஜனநாயக நாடுன்னு சொல்கிறோம், எதற்காக தேர்தலை நடத்துகிறோம், எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம், எதற்காக அரசாங்கம் நடக்குது, எதற்காக சட்டத்தை உருவாக்குறோம்? ஏதோ ஒரு நபர், மக்கள் வரிப்பணத்தில் ஜாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நபர், அவர் வீட்டில் உட்காந்துட்டு கையெழுத்து போடாமல் இருக்காருன்னா இவ்வளோ நேரம் என்னதான் வேலை செய்கிறாரு, இவருக்கு எங்கேருந்து இந்த உரிமை வந்ததுன்னு நம்ம கேட்டுட்டு இருந்ததை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்குது. இது முதல் சட்டவிரோத பாதிப்பு. 2வது, கடன் எல்லையை தீர்மானிக்கும் சட்டம் நாட்டுக்கும் சரி, ஒரு மாநிலக்கும் சரி, பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம், அது நம்மளுடைய மாநில சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு அரசாங்கம் எவ்வளோ கடன் எடுக்க முடியும் என்றதை சட்டப்பூர்வமாக நாம் நிறைவேற்றுகிறோம் சட்டமன்றத்தில். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. நம்மள என்ன சொல்றாங்க, நம்ம என்னதான் சட்டம் நிறைவேற்றினாலும் ஏதோ ஒரு கான்ஸ்டியூஷனில் 293B என்ற ஆர்டிக்கிளை பயன்படுத்தி நீங்கள் 4% கடன் எடுக்கலாம், உற்பத்தியில் 5 எடுக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் சட்டம் நிறைவேற்றுங்க, ஆனால் நான் சொல்கிற ரூபாய் கணக்குக்கு தாண்டக்கூடாது அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை
75,000 கோடி, 80,000 கோடி, 80,324 கோடி அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறாங்க நிதித்துறைக்கு. ஆனால் ஒன்றிய அரசில் என்ன பண்ணுறாங்க, நம்மளெல்லாம் 3%, 3% உற்பத்தியில் கடன் வாங்கும் எல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 7, 8, 10ன்னு என்ன வேணுமோ எப்போ வேணுமோ வாங்குறாங்க. அதனால் கொடுக்கறதும் மாட்டாங்க, கடன் வாங்குறதையும் உருவாக்க மாட்டாங்க என்ற சூழ்நிலையில் இருந்தது. இப்போ சட்டத்தையும் நம்மளால் உருவாக்க மாட்டாங்கன்னா இதோட ஜனநாயக படுகொலை எங்கே இருக்க முடியும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. இதையெல்லாம் சேர்த்து வைத்து நான் 2-3 புள்ளி விவரங்கள் மட்டும் கூறி என் உரையை முடிக்கிறேன். ஒன்றிய அரசாங்கம் 2014 திரு மோடி அவர்கள் முதல் பட்ஜெட் அளித்ததில், அவருடைய அரசாங்கம் பட்ஜெட் அளித்ததில் தமிழ்நாட்டுக்கு 1 ரூபா வந்துட்டு இருந்து யூபிக்கு எவ்வளோன்னு ஒப்பிட்டு பார்த்தால் நம்மளுக்கு 1 ரூபா கொடுக்கும்போது யூபிக்கு 2 ரூபா 90 பைசா கொடுத்தாங்க. இது வரி பணம் பகிர்ந்து சிஎஸ்எஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் பாக்கி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு. இதே 2024 10 ஆண்டுகளில் நம்மளுக்கு 1 ரூபா வந்துட்டு இருந்தா உத்தரப்பிரதேசத்துக்கு 4 ரூபா 30 பைசா கொடுக்குறாங்க. 1 2.90, 1 4.30. அவங்க அரசாங்கம் நடத்துறதுனால் அள்ளி வாரி கொடுக்குறாங்க. எங்கேருந்து பணம் வருது? நம்ம பணம் தான், அது வேற. வாரி கொடுத்து 1 ரூபாய்க்கு அங்கே கிட்டத்தட்ட 4 ரூபா 30 பைசா கொடுத்த பிறகு மொத்த அதோடைய அளவு என்னவென்றால், ஒரு ஆண்டுக்கு நம்மளுக்கு புயலுக்கு 500 கோடி 1000 கோடி கொடுக்காதவர்கள் ஒரு ஆண்டுக்கு இந்த 10 வருடத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு இருந்த கிட்டத்தட்ட 3க்கு 1க்கு மேலே 4.25க்கு 1ன்னு கொடுத்தாங்கன்னா அதோடைய அளவு 1,00,000 கோடி ரூபாய். அப்போ ஒரு ஆண்டுக்கு ஏற்கனவே இருந்த திசைக்கு மேல் 1,00,000 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க. இது அரசியல் இல்லாமல் வேற என்னவாக சொல்ல முடியும்? இதுல என்ன பெரிய ஒரு வீழ்ச்சி நாட்டுக்கு என்றால், இவ்வளோ பணத்தை கொடுத்தவர்கள் அடிப்படை கொள்கை சமூக நீதி, எல்லோருக்கும் பங்கு, பெண்களுக்கு சம உரிமை, சம வேலை வாய்ப்பு என்றதெல்லாம் நிறைவேற்றாததனால் இந்த பணம் போயும் இது கிணத்துல போடுற மாதிரி தான் அப்படியே வேஸ்ட் ஆகுதே தவிர எந்த வகையிலையும் அவங்களுடைய முன்னேற்றம் வளரவில்லை. இதே சொல்ற 2014 உத்தரப்பிரதேசத்துடைய பொருளாதாரம் தமிழ்நாடை விட 20% அதிகமாக இருந்தது. இவ்வளோ பணம் ஜாஸ்தி பெற்ற பிறகு தமிழ்நாடோட 10% குறைந்திருக்கு மொத்த உற்பத்தி. தனிநபர் அளவில் பார்த்தா தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் 43%, அப்ப 100ல் 43% இருந்த உத்தரப்பிரதேசம் 10 ஆண்டுகளில் வெறும் 30% குறைந்து விட்டது. பணம் அள்ளி கொடுக்குறாங்க, பொருளாதாரமும் வளர்ச்சியும் சரிந்து கொண்டே போகுது. ஏன்னா இவங்களுக்கு அடிப்படை மேலாண்மை தெரியவில்லை. சமூகம் சரியான வகையில் கல்வி அடிப்படையில், சமூக நீதி அடிப்படையில், எல்லோருக்கும் பங்கு என்ற அடிப்படையில் நடக்காததனால் எவ்வளோ பணத்தை போட்டாலும் கிணத்துல போட்ட மாதிரி தான். இதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் ஒரு கதைக்காக சொல்கிறேன். எனக்கு 2 பசங்க இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட நான் 100 ரூபா முதலீடுக்காக கொடுத்தா அவர் 30% லாபம் கொண்டாடக்கூடிய பிள்ளை. இன்னொருத்தர்கிட்ட நான் பணம் கொடுத்தா அவர் 10% லாபம் கொண்டாடக்கூடிய பிள்ளை. நான் பணம் கொடுக்க 30% லாபம் கொண்டாடக்கூடிய பள்ளியிட்ட கொடுக்க பணம் பெருக்கிட்டே போகும். 10ன்னா ரொம்ப கம்மியாக பெருகும். யார் அறிவு இருக்கவங்க எந்த இடத்துல ஜாஸ்தி முதலீடு செய்வாங்க? கூடுதல் வருமானம் வரும் இடத்தில் செய்வார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? வளர்ற மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசில் பணத்தை குறைத்து எவ்வளோதான் பணம் போட்டாலும் வளராத மாநிலங்கள் யூபி, பீகார், மத்திய பிரதேசங்கள்லாம் அவங்க அரசாங்கம் நடத்துகிறாங்களோ அங்கே பணத்தை குவிக்கிறாங்க. என்ன நடக்குது? நாட்டோடைய வளர்ச்சி ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து கொண்டே போகுது. எப்படி பகலுக்கு பிறகு இரவு, இரவுக்கு பிறகு பகல் என்றது இயற்கையோ, இத்தகைய முட்டாள்தனமான வளர்ச்சி இல்லாத இடங்களில் போய் பணத்தை திணிச்சு வளர்ச்சி இருக்கிற இடங்களில் பணத்தை கொடுக்காமல் இருந்தால் இந்த வளர்ச்சி சரிவு
இயற்கையாக வரக்கூடிய சரிவு, இது தொடரும். எனவே இத்தகைய கொடூரமான செயல்களால் வரக்கூடியது நாட்டுக்கு இழப்பு. எந்த வகையில் தமிழர்களுக்கு இது ஒரு இழப்போ, 10 ஆண்டு 20 ஆண்டு யோசித்து பார்த்தால் இது யூபி நபர்களுக்கும் இது இழப்பு. ஏன்னா நம்மளுக்கு பணம் கொடுக்கலன்னா நம்ம வளர மாட்டோம், நம்ம வளர மாட்டோம்னா வரி கட்டுறது குறையும். வரி கட்டுறது குறைச்சோன்னா அங்கேருந்து அள்ளி கொடுக்கறதுக்கு இல்லாமல் போயிடும். இத்தகைய தவறான அரசியலுக்காக செய்கிற செயல்கள் தொடர்ந்து செய்வதில் நாட்டுடைய எதிர்காலம், ஒளிமயமாக இருக்க வேண்டிய எதிர்காலம் இருட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதனுடைய முதல் பலனாக யூபியிலேயே 2024 தேர்தலில் 60-70 சீட் வைத்திருந்தவர்கள் 40 சீட்டுக்கு குறைக்கப்பட்டார்கள். மக்கள் என்னைக்கோ ஒரு நாள் இதெல்லாம் புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன். அது வரைக்கும் நம் முதலமைச்சர் நம்மளுக்கு கொடுக்கிற டைரக்ஷன், உத்தரவின்படி, கடமையின்படி இத்தகைய தவறான பணி செய்யும், தவறான செயல் செய்யும், தவறான நிதி ஒதுக்கீடு செய்யும் ஒன்றிய அரசாங்கத்தை தொடர்ந்து கண்டித்து அதற்கு எதிர்த்து போராடி இத்தகைய கூட்டங்களில் உங்களோட இதில் பங்கேற்று இந்த கருத்துக்களை பகிர்வதில் எனக்கு மகிழ்ச்சியும் கடமை நிறைவேற்றும் நிறைவும் அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.